அன்றைக்கி தான் அந்த கடையை எடுத்திருக்கோம். நாங்கள் எடுத்த நேரம் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். எங்களால் விலையை ஏற்றியும் கொடுக்க முடியாது. சிக்கன் மட்டன் எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறோம், கேஸ் வர மாட்டேங்குது. அதனால எல்லா பொருளுமே வீணாக போயிடுது. லோடு வந்தால் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்றைக்கு வரும்னு தெரியாது. நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் நிறைய இடங்கள்ல சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பெங்களூர்ல நிறைய ஹோட்டல்ஸ் இழுத்து மூடிட்டாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு சிலிண்டர் கிடைக்காதனால க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம அதை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு ஆயிடுச்சுல, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? ரொம்ப தொழிலை வந்து நஷ்டமாக்குது. இப்போ தான் நாங்கள் இந்த தொழிலுக்கே வந்திருக்கோம். இன்றைக்கி தான் அந்த கடையை எடுத்திருக்கோம். நாங்கள் எடுத்த நேரம் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். எங்களால் விலையை ஏற்றியும் கொடுக்க முடியாது. திடீர்னு விலையை ஏற்றினா கஸ்டமர் வரமாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. ஏன் 12 ரூபா டீயை 15 ரூபா போடுறீங்கன்னு. நாங்களுக்கு 15க்கு மேலே போட்டால் தான் கட்டுப்படி ஆகும். ரொம்ப இந்த வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவங்கள ரொம்ப பாதிக்கும். இப்போ வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, எல்லா பொருளும் நாங்கள் காலையிலே ஆர்டர் பண்ணிடுறோம். நாங்கள் இது நான்வெஜ் ஹோட்டல். நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறோம், கேஸ் வர மாட்டேங்குது. அதனால எல்லா பொருளுமே வீணாக போயிடுது. இதுவும் போக அது இல்லாத எங்கள் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாத நாங்கள் நிறைய இந்த கடையில் வியாபாரத்தை நம்பி நிறைய லோன் வாங்கியிருப்போம். இந்த கடைகளுக்காக தண்டல் அந்த மாதிரி வாங்குவோம். அதெல்லாம் எங்களால் டெய்லி கட்டுறதுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாகுது, கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கலன்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி? இது ஃபுல் பாதிப்பு தான், எங்களுக்கு வந்து ஃபுல் பாதிப்பு தான். இப்போ டீசலும் கிடைக்கிறது இல்லை, மண்ணெண்ணையும் கிடையாது. அப்போ இதை நம்பி தான் நாங்கள் கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இப்போ லோடு வந்தால் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்றைக்கு வரும்னு தெரியாது. அது வரைக்கும் நாங்கள் வழியில் இருக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறமா மூட்டு போக வேண்டியது. சிலிண்டருக்கு ரேட் எந்த அளவுக்கா போடுறாங்க? இப்போ வந்து சிலிண்டரை விட 150, 200 இன்னைக்கு வரைக்கும் ஏறி இருக்கு. இன்னும் மேலே மேலே ஏறும்னு நினைக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தெரியல, கஷ்டம்தான். இழுத்து கடையை மூடிட்டு தான் போகிற நிலைமை வரும். ஓரளவுக்கு பெரிய ஹோட்டலில் உள்ளவங்க கொஞ்சம் தப்பிக்குவாங்க. நாங்கள் கீழே இருக்கோம், கொஞ்சம் கஷ்டம்தான் எங்களுக்கு நடத்துறதுக்கு. இதோட இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இதை தான் நம்பி பசங்க படிப்பு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் அந்த கடையை எடுத்திருக்கோம். பிள்ளைங்க படிப்பு கூட பாதிக்கப்படும். ஃபீஸ் கட்டினா தான் காலேஜில், இல்லைன்னா அலோடு கிடையாது. இதை நம்பி தான் காலேஜில் போட்டிருக்கோம் பசங்களை. கொஞ்சம் கஷ்டம்தான் எங்களுக்கு. இதுக்கு வேற மாற்று வழினா என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள்? மாற்று வழின்னா மண் இருந்துச்சுன்னா அடுப்பு பற்ற வைப்போம், பம்பு ஸ்டவ்வு. இப்போ அதுக்கும் வழி இல்லை. இப்போ டீசல் கிடைக்குமா கிடைக்காதான்ற நம்பிக்கையும் இல்லாமல் இருக்குது. டீசல் கிடைச்சா கூட அடுப்பில் ஸ்டவ்வில் ஊற்றி ஏதோ எங்கள் பொழப்பு ஓட்டிடுவோம். இப்போ என்ன எங்கள் பொழப்பு எப்போ நிரந்தரமாக கிடைக்குன்றது தெரியல. ஹோட்டல் சங்கத்திலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த மெசேஜும் வரல. ஆனால் சிலிண்டர் கொடுக்குறவங்க சொன்னாங்க, பெங்களூர் அங்கெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹோட்டல் அப்படின்னு. அதான் காலையிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி விறகடுப்பு வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திருப்பி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை, அது மாதிரி வாய்ப்பு இப்போ இல்லை, இனிமே இல்லை. ஏன்னா ஹோட்டலில் அட்மாஸ்பியரே நாங்கள் ஃபுல்லாக மாற்றிட்டோம். இதுக்கு மேலே நம்ம பண்ணணும்னா அது நிறைய பைசா, நிறைய செலவாகும் அது மாதிரி மாற்றுறதுக்கு. அந்த ஹோட்டலே இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. ஆமாம், கேஸ் போட்டு பண்ணுறது நிலைமையில தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன தொழில் பண்ணுறதுன்னே தெரியல. உங்கள் கடைக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்த கடைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இது எல்லாருக்குமே இது பாதிப்பு தானே? எல்லாருக்குமே பாதிப்பு தான். வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அன்னடம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு வீட்டில் போட முடியாமல் வந்து குளத்து வேலை செய்கிறவங்க கூட வந்து டீ சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு மேலே ஏற்றுனா அவங்களுக்கும் பாரமாக இருக்கும். இப்போ நிறைய ஹோட்டல் மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் ஹோட்டல் நம்பி இருக்கிறவங்க நிறைய இங்கே எல்லாருமே ஆணு பெண்ணு எல்லாருமே ஹோட்டல் நம்பி தான். ஹோட்டலில் ஒரு சாம்பார் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ஒரு இட்லி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஹோட்டலில் மூடிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். பாதிப்பு இப்போ டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எல்லாருமே பாதிப்பு. ஏன்னா ஆட்டோவிலேருந்து காரு ஓடுறது எல்லாம், பஸ்ஸு கீஸு எல்லாமே பாதிப்பு தான். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பாடு கூட கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஹோட்டல் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும். ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ எல்லாருக்குமே அந்த பாதிப்பு தான். வர கஸ்டமருக்கும் பாதிப்பு. எங்களை நம்பி இந்த ஹோட்டல் வேலை செய்கிறவங்க ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்குமே அது கஷ்டம்தான். ஆமா, இப்போ நீங்க ஹோட்டல் வேலை செய்யறாங்க, நீங்க ஹோட்டல் 3 நாளுமே நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எங்களை நான் எப்படி கொடுக்க முடியும்? நானே நடத்த முடியாமல் இருக்கும்போது நானே கடன் வாங்கியிருக்கேன், அதை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதான் நானும் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஒன்றுமே புரியல. கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விதத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உதவியா இருக்கும்னா சிலிண்டர் விலையை கம்மி பண்றதா வேற ஒன்றும் கிடையாது. இதை தீர்வு கண்டே உடனே நிறுத்தினா நல்லா இருக்கும். இருக்க எல்லாருமே நாங்க தப்பிக்குவோம். இப்போ இதை யோசிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டீசல் இதெல்லாம் நம்ம நாட்டில் கிடையாது, இப்போ அங்கேருந்தா வருது, வெளிநாடுகள் இருந்து. ஸோ இதுக்கு மாற்ற நம்ம நாட்டில் அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கரண்டோ இல்லை பேட்டரியோ அந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மாற்று வழியா ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், கொண்டு வரணும். வந்தாங்கன்னா எல்லாரோட குடும்பமும் பொருளாதாரமும் நல்லா வரும். ஓரளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்காவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா ஃபேமிலியும் எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான், வேலை செய்கிறவங்க எல்லாம். இந்த பையங்கள்லாம் வெளி மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர். எல்லாருமே நம்மளை நம்பி இங்கே வந்தவங்க. நம்ம இப்போ யாரை நம்புறதுன்னு தெரியாது.